கதை கேட்குறீங்களா? இன்றைக்கி நான் சொல்ல போகிறது, முகநூலில் ஒரு சக்தின்னு ஒரு பெண்கள் குழு இருக்குது. அந்த குழுவில் நானும் இருக்கேன். அந்த குழுவில் ஒரு போட்டி வச்சுருந்தாங்க, கதை எழுதும் போட்டி. அதில் ஒரு 150 160 கதைகள் கிட்ட வந்தது. அதுலேருந்து அவங்க ஒரு 25 கதைகளை தேர்ந்தெடுத்து ஒரு புஸ்தகமாக போட்டாங்க. அந்த சக்தி முகநூல் குழு அவங்க ஒரு முதல் லைனை மட்டும் கொடுத்துருந்தாங்க. ஒரு ஆரம்ப வரிகளை மட்டும் கொடுத்தாங்க, ஒரே ஒரு வரி. அதை வச்சு நீங்கள் கதை எழுதணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வரிகளையே அவங்க அந்த புஸ்தகத்துக்கு தலைப்பாகவும் வச்சுட்டாங்க. எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்றது அந்த புஸ்தகத்தோட பேர். அதில் நானும் எழுதியிருக்கேன். அந்த 25ல் நானும் செலக்ட் ஆனது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. என்னோட கதை பேர் ஊசலாடும் உறவுகள். கதைக்கு போகலாமா? எல்லாம் நல்லபடியாக நடக்கும், கவலையை விடுங்கம்மா அப்படின்னு பரமசிவம் பிள்ளை அப்படின்னு சொல்கிறாரு. அவரை பார்த்துட்டு அருந்ததி நிம்மதியாக அவரை பார்க்குறான். அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா நான் நம்மளோட காரை கொண்டு வந்திருக்கேன், அதுலேயே ஊருக்கு போயிடலாம். உங்கள் வருகைக்காக தான் எல்லாரும் காத்துட்டு கிடக்காக. அந்த நூலிலை அளவு ஊசலாடும் சீவன் உட்பட அப்படின்றாரு. அப்படின்னு சொல்லிட்டு அவரோட தோளில் கிடந்த துண்டை எடுத்து அவர் தனக்கு அழுகையை வாயை பொத்திட்டு அழுகையை அடக்கிக்கிறாரு. பானா பிள்ளை அப்படிங்கிற பரமசிவம் பிள்ளை. திருநெல்வேலி சைட்லலாம் பரமசிவம் பிள்ளை அப்படிங்கிற பானா பிள்ளை அப்படின்றாங்க. பரமசிவம் பிள்ளை அப்படின்னு சின்னவங்கள்லாம் பேர் சொல்லி கூப்பிட முடியாது. அதனால் பானா பிள்ளை, பிள்ளைவாள் அப்படிலாம் தான் சொல்லுவாங்க. அதனால நானும் அந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஹைதராபாத்லேருந்து ஒரு ஃப்ளைட் வருது, தூத்துக்குடி இறங்குறாங்க. சென்னை அங்கேருந்து சேஞ்ச் பண்ணி தூத்துக்குடி விமானம் இறங்குறாங்க. அருந்ததி விமான நிலையம் இறங்குறாங்க. அருந்ததிங்கிறவங்க அவங்க பிறந்த ஊர் சுந்தரபாண்டியபுரம் அப்படின்ட்டு ஒரு அழகான ஒரு கிராமம். அந்த அவங்களோட பிறந்த ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு தான் அந்த பரமசிவம் பிள்ளை ஏர்போர்ட்டுக்கு அவரை கூட்டிகிட்டு போயிருக்கார். அவர் யாருன்னாக்கா அவங்களோட வயல், தோப்பு, துறவு எல்லாத்தையும் கணக்கு வச்சுக்க. அவங்களோட தாத்தா காலத்துலேருந்து தாத்தாவோட அப்பா அவங்க காலத்துலேருந்தே அவங்களோட ஃபேமிலி 2-3 ஜென்ரேஷனாக அவங்களோட ஃபேமிலியே அவங்க கணக்கு பிள்ளையாக இருந்தவங்க தான். இப்போ இந்த பரமசிவம் பிள்ளை அவர் இருக்கார். மனசில் ஏதேதோ ஓடிட்டுருக்கு. சிட்டி சைடோட டிராஃபிக் எல்லாம் தாண்டி அவங்க கிராமத்துக்கு வர்ற 1 மணி நேரம் அவங்க கிராமத்துக்கு போகிற ஜேர்னி. அது எல்லாத்தையும் அந்த கார் ஜன்னலை திறந்து சில்லுன்னு காற்றெல்லாம் அனுபவிச்சுட்டு அருந்ததி பார்த்துட்டே வரா ஜன்னல் வழியாக. ஒரு சைடு வாய்க்கால் ஓடுறது, இன்னொரு சைடு நல்ல பச்சை பசேல்னு நெல் வயல்கள். அதெல்லாம் தான் அந்த ஊரில் கிராம சைட்லலாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் பார்த்துட்டு. ஆனால் அதில் பார்க்குறா, ஆனால் அதுவெல்லாம் மனசில் பதிய மாட்டேங்குது. ஏன்னா பாட்டி ரொம்ப சீரியஸாக இருக்காங்க. சுந்தரி பாட்டியை பற்றி நினைவே தான் வந்துட்டுருக்கு. வழியெல்லாம் அதை பற்றியே பேசிட்டு வராரு பிள்ளைவாள். வாய்க்கால்லாம் கடந்து அக்ரஹாரத்தில் வண்டி நுழையுது காரு. முதல்ல பிள்ளையார் கோவில். தன்னை அறியாமலே அவள் கன்னத்தில் போட்டுக்கிறான் அருந்ததி. இருக்கும் 4 வீடுகளில் யார் யார் இருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா 30 வருஷம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் என்ன அப்படியேவா இருக்க போகுது அப்படின்னு நினச்சிக்கிறா. இதோ கிருஷ்ணன் கோவில் வந்தாச்சு. கிருஷ்ணன் கோவில் கிட்டக்க அவங்க வீடு இருக்குது. வீட்டு வாசலில் கார் நிற்குது. 8-10 பேர் வாசலுக்கே வந்துட்டாங்க. கல்யாணி மாமி கையை பிடிச்சி அழைச்சிட்டு போகிறாங்க. வாடிமா, உன்னை பார்க்க தான் இன்னும் போய் சேராமல் அவஸ்தப்பட்டு இருக்காளோ என்னமோ உங்கள் பாட்டி அப்படின்னு சொல்கிறான். வாசல் தாண்டி 4 கட்டு தாண்டி ஹாலில் பாட்டி கட்டிலில் படுக்க போட்டிருந்தாங்க. 75 வயசு மாமா அருந்ததி மேலே கோபத்தோடு பார்த்துட்டு உருன்னு இருந்திருக்கான். அதெல்லாம் அவள் கண்டுக்கவே இல்லை. பாட்டி, என்னை பாரு பாட்டி, உன்னோட செல்லக்குட்டி வந்திருக்கேன் பாட்டி. இத்தனை வருஷமாக உன்னை பார்க்க முடியாத பாவியாக இருந்திருக்கேனே. எங்கள் அம்மா போனப்புறம் என்னையும் தம்பியும் நீ எப்படி நன்னா வளர்த்துருக்க. நான் இப்போ ஒரு சயின்டிஸ்டாக இருக்கேன்னா முழு காரணமும் நீ தானே. ஒரே ஒரு தடவை கண்ணை முழிச்சு நீ என்னையை பார்த்துட்டு பாட்டி அப்படின்னு சொல்லி ஒரே கதறா, கண்ணீர் விட்டு கதறா. பாட்டியோட உடம்புல ஒரு பெரிய அசைவு தெரிஞ்ச உடனே பாட்டி பாட்டின்னு எல்லாரும் கத்துறாங்க. மித்தவங்க எல்லாமும் பக்கத்துலேயே வராங்க.
பக்கத்தில் டாக்டர் இருக்கார். டாக்டர் வந்து பார்த்துட்டு, இல்லை எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. 10 நாளாக இந்த ஊசலாடிக்கிட்டே இருக்கு. யாரும் இவளுக்கு தகவல் சொல்ல தயாராக இல்லை. பாட்டி பாசம், அவங்க அந்த அந்த காலத்திலே இருக்கிற அந்த பானா பிள்ளைங்கிற பரமசிவம் அவரோட துணையோடு தான் அவருக்கு நடந்துட்டு இருந்தது. அந்திம கிரியைக்கு எல்லா காரியங்களும் ஜரூராக நடந்துட்டு இருந்தது. 5 மணி வாக்கில் எல்லாரும் வாய்க்கரிசி போட்டு வழி அனுப்பிச்சி வச்சாச்சு. சுந்தரி பாட்டி சகாப்தம் முடிஞ்சுது. அடுத்தது ஏதோ ஹாலில் மாட்டியிருக்கிற தாத்தா ஃபோட்டோக்கு பக்கத்தில் இவளோட ஃபோட்டோவும் வரப்போகிறது. பக்கத்து வீட்டு உறவினருங்க அப்படிங்கிறதுனால அவங்க வீட்டில் சமைச்சு வச்சுட்டாங்க. எல்லாரும் வந்து இதெல்லாம் பண்ணி இது பண்ணி அவங்க வீட்டிலேயே சாப்பிட போயிட்டாங்க. எல்லாரும் யாருமே இவள்கிட்ட பேசவே இல்லை. இவளோட தம்பி முகுந்தன் தான் இருக்கான். தம்பி முகுந்த் வந்து அமெரிக்காவில் செட்டில் ஆனதுனால அவனால் இதுக்கெல்லாம் வர முடியல. அப்படியே பார்த்தா மாமா பையன் கேசவன் இருக்கான். அவனை பார்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். அவன் கண்டுக்கவே இல்லை. இவ வந்து ஏன் கண்டுக்கலை அப்படின்னா, இந்த அருந்ததிங்கிறவ வந்து தன் கூட எம்எஸ்சி படித்த ராம்ஜி அப்படிங்கிறவரை கல்யாணம் பண்ணிட்டது தப்பான் அவங்களுக்கெல்லாம். ஊருக்குள்ளேயே இவளை மாமா வரவே விடலை. ராம்ஜி வீட்டினர் வந்து இவளோட அழகு, இவளோட அறிவு இதெல்லாத்தையும் பார்த்து, நீ எங்களோட இருமா, இவ பையனை பேஷா நம்ம கல்யாணம் பண்ணி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கல்யாணம் பண்ணி அவங்க வீட்லேயே இருக்காங்க. வளர்த்த பாட்டிக்கு இவள் போடும் கடிதம் எதுவுமே காட்டப்படவில்லை. ரொம்ப பாருங்க, இப்போ இவ வந்து இந்த மாதிரி எனக்கு கல்யாணம் ஆயிடுத்து, நான் வந்து இந்த மாதிரி இருக்கேன், இந்த இடத்துல இருக்கேன், நான் வந்து இந்த பிஹெச்டி பண்ணி முடிச்சுட்டேன், நான் இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கேன், எல்லாத்துக்குள்ள கடிதம் போடுவா. ஆனால் அவளுக்கு கடிதம் வந்து பாட்டிக்கையோட கைக்கு எட்டவே எட்டாது. டாக்டரேட் படிப்பு முடிஞ்சு இதில் லேபில் ஒரு நல்ல இதில் நல்ல வேலை, அரசாங்க வேலை பார்க்குறான், கவர்மெண்ட் ஒர்க், சம்பளம்லாம் ரொம்ப நல்லா அப்படியே வருட கணக்கில் ஓடித்து. அவளுக்கும் கல்யாணம் ஆகி உத்தரான்னு ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது. எல்லாம் அப்புறம் அந்த பிள்ளை வாழ்க்கை லெட்டர் போட ஆரம்பித்தா. அப்போ அவர் மூலியமாக தான் அவங்க அந்த பாட்டிக்கு வந்து விஷயங்கள்லாம் தெரிய ஆரம்பிச்சது. ஸோ அந்த அவளோட பொண்ணு உத்தராவும் காதல் கல்யாணம் பண்ணிட்டு அமெரிக்காவில் போய் செட்டில் ஆறாம். இப்போ ஒரு 4-5 வருஷம் கழிச்சு அவளுக்கு ஒரு நல்ல அழகான ஆண் குழந்தை பிறக்குது. இப்போ தான் அருந்ததியும் அவள் ஹஸ்பண்ட் ராம்ஜியும் இதுக்கு போனாங்க, பிரசவத்துக்கு போயிட்டு. அருந்ததி வந்துட்டா சீக்கிரமாக. அப்புறம் ராம்ஜி வந்து கொஞ்சம் நாள் ஆகும், நான் கொஞ்சம் பொண்ணோட இருந்துட்டு வரேன்னு சொல்லிட்டு இருந்துட்டுருக்காரு. அதுக்கு இடையில தான் இப்போ வந்தபோது பாட்டி போன இதுக்காக இங்கே வந்திருக்கா. சுந்தரி பாட்டி போனோடனே ஈரம் வீடு பெருக்கி அலம்பி விட்டு ஈரம் கூட காயலை. அதுக்குள்ளே அவங்க மாமாவும் மாமியும் கிச்சனில் தனியாக பேசிக்கிறாங்க. வக்கீல் கொடுத்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அதில் எல்லாத்தையும் அருந்ததி போகிறதுக்குள்ளே அவள்கிட்ட கையெழுத்து வாங்கிடணும், ஒன்று விடாமல் கையெழுத்து வாங்கிடணும். அவள் பாட்டு புறப்பட்டு போனால் அப்புறம் யார் அவளை தேடி அலையிறது? இவர்கள்லாம் என்ன ஜென்மங்கள், பணம் சொத்து இப்படி போயிட்டு இருக்கும்போது மணி 8 ஆகுது. ஸோ இரவு 8 மணி ஆகுது. ஸோ பிள்ளைவாள்கிட்ட சொல்லி எனக்கு எப்படியாவது ஒரு ரூம் போட்டு கொடுத்துருங்க, நான் இந்த வீட்டில் என்னால் தங்க முடியாது, இந்த மாதிரி பேச்செல்லாம் கேட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லிடுறான். சரி அப்படின்னு சொல்லிட்டு திருநெல்வேலி ஜங்ஷன்லேயே ஜானகிராம்ஸ்னு ஒரு நல்ல ஒரு ஹோட்டல், அங்கே அங்கே ரூம் போட்டு இது பண்ணுறாங்க. அடுத்த நாள் அஸ்தியை கரைச்சிட்டு வந்த மாமா கை கால் அலமின்னு வந்தோடனே வக்கீலோட உயிலில் திறக்கிறாரு. பாட்டியோட அத்தனை சொத்துக்களுக்கும் பெண் பிள்ளை இருவருக்கும் பாத்தியதை உண்டு. பெண் இறந்ததால் அவளுடைய பங்கு என் பேத்தி அருந்ததிக்கும் பேரன் முகுந்தனுக்கும் சரிசமமாக பிரித்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியை எழுதிட்டே போயிருக்கு. இங்கே சுந்தரபாண்டியபுரம் வீடு எனக்கு பிறகு என் பிள்ளைக்கானாலும் பண்ணை வீடுங்கிறது என்னோட மகள் வயிற்று பேத்தி பேரனுக்கு மட்டும்தான், அதாவது அருந்ததிக்கும் அந்த முகுந்துக்கும் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு போகிறாங்க. அவங்க செத்து போயிட்டாங்க. அது என் காலத்துக்கு பின் அவர்கள் இஷ்டப்படி விற்கவோ வாங்கவோ என்னவோ செய்துக்கலாம், அதுவும் சொல்லிடுறாங்க. என் நகைகள் ரொக்க டெபாசிட் எல்லாமே என்னை கொள்ளு பேரன்கள் பேத்திகளுக்கு சரிசமமாக கொடுக்கணும். இந்த சுந்தரி பாட்டி என்ன தீர்க்கதரிசி, சொத்துக்கு சண்டை வரும்னு சாகரத்துக்கு முன்னாடியே எல்லாத்தையும் அழகாக எழுதி வச்சுட்டு இது பண்ணிட்டு போயிருக்காங்க. ஆனால் என்னன்னா கையெழுத்தை வாங்கிட்டான்னா இவளோட சொத்தையும் இவளோட பங்கான இதையும் ஆட்டையை போடலாம் அப்படின்ட்டு அவங்க மாமாவும் மாமியும் இது பண்ணிட்டு இருக்காங்க.
இந்த காலம் அப்படி தானே இருக்கு இல்லையா? அருந்ததி தம்பி முகுந்திற்கு ஃபோன் செய்து அவனும் 2 நாட்களில் வரேன் அப்படின்றான். 2 நாளில் வந்த உடனே அப்படியே பிள்ளைவாளோட உதவியோட ஹோட்டல்லையே ஒரு நல்ல லாயரோட பிள்ளைவாள் வந்து அவர் வந்து ஒரு லாயர் ஏற்பாடு பண்ணுறாரு. அவங்க அங்கேயே ஒரு பேசி ஒரு முடிவு பண்ணுறாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அந்த ஃபார்ம் ஹவுஸ் இருக்கு இல்லையா, பண்ணை வீடு இருக்குது. அந்த பண்ணை வீடு வந்து இவங்க 2 பேருக்கும் தானே கொடுக்கணும்னு பாட்டி எழுதியிருக்காங்க. அந்த பண்ணை வீட்டை வந்து நம்ம ஒரு முதியோர் இல்லமாக மாற்றிடலாம். முதியோர் இல்லமாக மாற்றி, ஏன்னா இப்போ நிறையா பேர் வந்து வெளிநாட்டில் இருக்காங்க பசங்க அப்படின்னா அவங்களால ஊரை விட்டும் போக முடியல, அதே சமயத்தில் அவங்களால தன்னையும் பார்த்துக்கவும் முடியறதில்ல. அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆதரவாக ஒரு முதியோர் இல்லம் இருந்தால் அவங்க பாட்டுக்கு பசங்களும் நல்லபடியாக இருப்பாங்க, ஒரு நிம்மதியாக இருப்பாங்க, பெற்றோர்களும் நல்லபடியாக இருப்பாங்க முதியோர்களாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முடிவு பண்ணுறாங்க. அவங்க பாட்டியோட பேர்லேயே, சுந்தரி பாட்டி பேர்லேயே சுந்தரவல்லி அம்மாள் ட்ரஸ்ட் அப்படின்ட்டு ஆரம்பித்து அவங்க கட்டுமானத்தையும் ஆரம்பிக்கிறாங்க. அந்த பில்டிங் கட்ட ஆரம்பிக்கிறாங்க. பிள்ளைவாள் தான் எல்லாத்தையும் பொறுப்பாக பார்த்துக்கிறாரு. பக்கத்துலேயே ஒரு குட்டி பார்க்கு, கிளினிக்கு, வாசலில் ஆம்புலன்ஸு, வரசித்தி விநாயகர் கோவில், 50 பேர் சாப்பிடக்கூடிய டைனிங் ஹாலு, சமையல் ரூமு எல்லாம் அருந்ததியும் முகுந்தும் நல்ல பிளான் போட்டு அதை இது பண்ணுறாங்க, எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. 2 வருஷம் கழிச்சு ஏதோ திறப்பு விழாவிற்கு அருந்ததி, ராம்ஜி அவ ஹஸ்பண்டு, அப்புறம் முகுந்த் அவள் ஒய்ஃபு எல்லாரும் அந்த கிராமம் பண்ணை வீடு இருக்கிற கிராமத்து பேர் அழகூர். பேரே அழகூர். அவ்வளோ அழகாக இருக்குமா அந்த கிராமம். ஸோ அந்த பண்ணை வீட்லேயே அவங்க வந்து அழகாக அந்த தோட்டம் இருக்குது, இது இருக்குது, அவங்க போடுறதுக்கு காய்கறி தோட்டங்கள், பழ மரங்கள், பழம் கொடுக்கக்கூடிய மரங்கள் எல்லாமே ரொம்ப அழகழகாக இருக்குது. பூந்தோட்டம்னு தனியாகவே இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப இதுவாக இருக்குது. அவங்க அந்த பில்டிங் கட்டின உடனே சுந்தரவல்லி அம்மாள் இல்லம் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. அதில் வந்து நிறையா பேர் சேர்ந்துக்கிறாங்க. நிறையா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, சில பேர் வந்து வீடோ, சில பேர் வந்து ஒய்ஃப் இல்லாதவங்க, அந்த மாதிரிலாம் சேர்ந்து ரொம்ப பார்த்துக்கிறாங்க. நிறைய புது புது உறவுகள் இவங்களுக்கு கிடைக்குது. இவங்க வந்து தங்கறதுக்கும், இவங்க வந்தாலும் தங்கறதுக்கும், அதாவது முகுந்த் அவங்க ஃபேமிலியோ இல்லை அருந்ததியும் அவங்க ஹஸ்பண்டோ அவங்க ஃபேமிலியோ வந்தாங்கன்னா தங்கறதுக்கு கூட ஒரு பெரிய எல்லா வசதியும் உண்டான ஒரு பெரிய ரூம் கட்டப்படுறது. கொஞ்சம் இவளோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் அருந்ததி, ராம்ஜி 2 பேருமே இந்த ஊருக்கே வந்துட்டாங்க. ஏன்னா அவங்க ஹைதராபாத்தில் இருந்தாங்க இல்லையா, அவங்க இந்த ஊருக்கே வந்து இந்த முதியோர் இல்லத்துலேயே அவங்க வந்து அந்த அழகூர் ஹோம்லேயே அவங்க வந்து தன்னோட நாட்களை கழிக்கிறாங்க. அப்பப்போ லீவு கிடைக்கும்போது அமெரிக்காலேருந்து முகுந்த் அவங்க ஃபேமிலியும் வந்துட்டு ரொம்ப அழகான இதுவாக போகிறாங்க. ஸோ இந்த பனந்தின்னி கழுகுகளின் ஊசலாடும் உறவுகளை விட உண்மையான உயர்ந்த உள்ளம் படைத்த இந்த நிரந்தரமான உறவுகளை மனம் நாடுவது இயற்கை தானே இல்லையா? தெரிஞ்சு போகுது நம்மளுக்கு. இப்போ பாரு, பணம் 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 எவ்வளவு தான் சேர்க்க முடியும் ஒரு மனுஷங்களால்? அதுக்குன்னு ஒரு லிமிட்டேஷன் இருக்கு இல்லையா? சேர்த்த பணத்தை நம்மளுக்கு வந்து செலவு செய்யறதுக்கும் நம்மளுக்கு மனசு வேணும். அதுதான் இந்த கதையோட தாத்பரியம். உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாம் நல்லபடியாக நடக்கும். அதுதான் அந்த புஸ்தகத்திலேருந்து தான் ஊசலாடும் உறவுகள்னு நான் பத்மஸ்ரீ லக்ஷ்மி நாராயண் எழுதிய கதையை நீங்கள் இப்போ கேட்டீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.